தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல பல பிரச்சனைகள் உங்க ஆட்சியில நீங்கள் செய்து கொடுக்க தவறிய பல சங்கங்கள் இன்றைக்கு வீதியில் இறங்கி போராட ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையா தீர்த்து வைக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்களே, ஆட்டோ தொழிலாளர்களுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் செவிசாட்சிங்கன்னா நல்லா இருக்கும். கண் திறந்து பாருங்க. ஏன் என்று கேட்டால், ஆட்டோ டிரைவர் வாழ்க்கையில இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா அரசாங்கம் 15,000 ரூபாய் வருடத்திற்கு ஒரு முறை கொடுக்குறேன்னு சொல்றாங்க, எஃப்சி கட்டணும். நமக்கு ஏதாவது நீங்க செய்து கொடுங்க. தமிழக அரசு இதுவரையிலும் இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்க சார்பா பல கோரிக்கைகளை வச்சிருக்கோம். நீங்க எந்த கோரிக்கையுமே செவிசாய்க்க மாட்டேன்றீங்க. ஆட்டோ டிரைவர் சொன்னா ஏன் அவங்களை கேவலமா பாக்குறீங்க, தீண்டத்தகாதவன் மாதிரி பாக்குறீங்க. ஒரு பக்கம் இலவச பஸ் விட்டுட்டீங்க, ஒரு பக்கம் இலவச பெண்களுக்கு இலவசம் விடுறீங்க, ஒரு பக்கம் மினி பஸ் விடுறீங்க. ஆட்டோ ஒரு 3-4-5 கிலோமீட்டருக்கு மேல ஓடக்கூடாதுன்றீங்க. பார்டர்ல ஒரு மாவட்டத்துடைய பார்டரை விட்டு இன்னொரு மாவட்டத்துக்கு போனா 1 லட்சம் ரூபாய் ஃபைன் போடுறீங்க. அப்ப ஆட்டோ டிரைவர் என்ன வண்டி ஓட்டுறதா ஓட்ட வேணாமா? நீங்களே சிந்தனை பண்ணி பாருங்க. 13 வருஷம் ஆகுது மீட்டர் கட்டணம் ஏற்றி கொடுத்து. 23 வாட்டி பெட்ரோல் டீசல் விலை ஏறி இருக்கு, கேஸ் விலை ஏறி இருக்கு. அப்ப நாங்களாம் இந்த மீட்டர் போட்டு ஓட்டலன்னு சொல்லி மக்கள் எங்களை பிரச்சனை பண்றாங்க. மக்களுக்கு என்ன தெரியும்? இந்த அரசாங்கம் இவ்வளவு கேவலமா நடந்துக்குதுங்களே. 13 வருஷமா ஒரு மீட்டர் கட்டணத்தை ஏற்றி கொடுக்காத, 13 வருஷமா எந்த அரசாங்க ஊழியராவது சம்பளம் உயர்வு இல்லாத இருக்கீங்களா? சொல்லுங்க. வருஷம் வருஷம் உங்களுக்கு மட்டும் சம்பளம் உயர்வு வந்துகிட்டே இருக்கு. ஆட்டோக்காரனுக்கு ஏங்க மீட்டர் கட்டணம் ஏற்றி கொடுக்க மாட்டேன்றீங்க? தமிழக முதல்வருக்கு சம்பளம் 13 வருஷத்துக்கு முன்னாடி என்ன, இன்னைக்கு என்ன சம்பளம் சொல்லுங்க. வெறும் சம்பளம் மட்டுமே வாங்குற முதல்வர் நீங்க. தயவு செய்து சொல்லுங்க, உங்க சம்பளம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு? அப்ப எங்களுக்கு ஏன் சார் ஏற்ற மாட்டேன்றீங்க ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை? எங்களுக்கு பாருங்க, இன்னைக்கு வாழ்வாதாரமே இல்லைங்க. தினசரி 1300 ஆட்டோ புதுசா உற்பத்தி ஆகி வந்துகிட்டே இருக்கு. அப்ப நாங்க எங்க வீதியில எங்க போய் ஆட்டோ ஓட்டுறது, எங்க சாப்பிடுறது? ஈர துணி போட்டு நசுக்கி சாவடிக்கிற மாதிரி இருக்கு. எஃப்சி கட்டணம் ஏத்திட்டீங்க, மீட்டர் கட்டணம் ஏத்த மாட்டேன்றீங்க, ரோட் டாக்ஸ் ஏத்திட்டீங்க, எல்லா வேலையும் ஏத்திக்கிட்டு எங்களை வாழவும் விட மாட்டேன்றீங்களே. இப்ப ஆட்டோ டிரைவர் குடும்பம் நடுத்தர்ல நிக்குதுங்க. அப்ப எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுங்க. இந்த அரசாங்கம் ஆட்சி அடுத்தது நீங்க இருக்கிறீங்களோ இல்லையோ, கடவுளுக்கு வெளிச்சம். நீங்க ஆட்சியில இருந்து போறதுக்கு முன்னாடியாவது எங்க மீட்டர் கட்டணத்தை ஏற்றி கொடுங்க பகவானே, கடவுளே. தமிழக முதல்வர் அப்படிதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா அதிகாரத்துல உட்காந்துருக்கீங்க. உங்களுடைய நீங்க தான் குடிக்க வைக்கிறீங்க. எங்களெல்லாம் குடிக்க வச்சது நீங்க தான். இவ்வளவு கேவலமா பேசினாலும் எவ்வளவு பாருங்க. எல்லா ஆட்டோ டிரைவரும் இன்னைக்கு வாழ்வாதாரம் இல்லைங்க. சம்பாதிக்க 300-400 எத்தனை பேர் தண்ணி அடிக்கிற அளவுக்கு வச்சிருக்கீங்க. அப்ப எங்க குடும்பம் எல்லாம் என்ன ஆகுறது? தயவு செய்து தமிழக முதல்வர் ஐயா அவர்களே, நான் மன்றாடி கேட்டுக்கிறோம், இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்க சார்பா நீங்க தயவு செய்து எங்களை மீட்டர் கட்டணத்தை ஏற்றி கொடுங்க. எங்களை ஆட்டோ தொழிலாளர்கள் வாழ விடுங்க சாமி. நாங்க என்ன தப்பு பண்ணியா பிழைக்கிறோன்னு சொல்றோம்? ஆட்டோ ஓட்டி தானே பிழைக்கிறோம். ஆட்டோக்காரங்களுக்கு வாழ விடுங்க. ஆட்டோக்காரனுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி காட்டுங்க. எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க சாமி. தமிழக முதல்வர் ஐயா, உங்களை மன்றாடி கேட்டுக்கிறோம். எங்களை போராட தூண்டாதீங்க. உங்களை எதிர்த்து எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. ஆட்டோக்காரனையும் போராட தூண்டாதீங்க. எங்களுக்கு மீட்டர் கட்டணத்தை ஏற்றி கொடுங்க. ஆந்திரா அரசாங்கம் கொடுக்கும்போது போல 15,000 ரூபாய் நிதி கொடுங்க. எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க. வணக்கம்.